ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் நாய் குட்டி போட்டிருக்கு. ஆல்ரெடி பார்வோ வைரஸ்னால 2 குட்டி இறந்துடுச்சு. இப்போ ஒரு நாய் வந்து மழையில் போய் நனைஞ்சிச்சு. நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம், வந்து பார்க்கும்போது நனைஞ்சிட்டு இருந்தது. இப்போ அதை உள்ளே கூப்பிட்டு அது இது பண்ணி துணியை வச்சு தொடச்சி எல்லாமே அது க்ளீன் பண்ணி டோட்டலாக வந்து அதை வந்து க்ளீன் பண்ணி உள்ளே படுக்க வச்சுருக்கேன். அதுவே அறியாமல் அந்த நாய் ரிப்பீட்டடாக வெளியில் வந்துகிட்டே இருக்குது. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆல்ரெடி 2 நாய் இறந்துருச்சு பார்வோ வைரஸ்னால். மறுபடியும் இந்த நாயும் ரொம்ப வீக்காக இருக்குது. ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் கொடுத்துருக்கோம், ஓஆர்எஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் நாய் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. நாளைக்கு காலையில் வெட்டினரி ஹாஸ்பிட்டல்கிட்ட கூட்டிகிட்டு போகிறோம். இப்போ ரொம்பவே ஒரு மிட் நைட்டு நாங்கள் கத்திட்டே இருக்குன்னு பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னே இந்த நாய் வந்து வெளியில் மழையில் நனைஞ்சிட்டு இருந்தது. எல்லாமே நான் வந்து அது வெளியில் வராத அளவுக்கு அது வந்து டோட்டலாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் அது எப்படி வந்ததுன்னு தெரியல. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ அதோட தாய் நாய் பார்த்திங்கன்னா அதுக்கு குளிருக்கு அடக்கமாக வந்து பக்கத்தில் போய் படுத்துட்ருக்கு. பட் என்ன தான் இருந்தாலும் தாய் தான் இல்லை. அந்த நாய் வந்து இப்போ போய் அதை டோட்டலாக பேம்பர் பண்ணிகிட்ருக்கு அந்த குழந்தைய. அதில் இந்த டோராவுமே ரொம்ப டென்ஷனாகவே இருக்குது ஒரு 2 டேஸாக. ஸோ அதுக்கு டோரா வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இப்போ என்னோடய பாப்பாவுமே அழுதுட்ருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அழுதுட்ருக்கா. ஸோ இருந்தாலும் எங்களுக்கு மனசு கேட்கல சார். அதனால் நான் வந்து அதை க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதை ட்ரை பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. அதனால் மறுபடியும் வந்து ரிப்பீட்டாக வந்து ஒரு 1/2 hours ஒன்ஸ்க்கு வந்து பார்த்துட்டே இருக்கேன். பட் அதை விட டோரா பக்கத்துலேயே இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குது. பட் நம்ம தான் அதை 5 அறிவு ஜீவன் சொல்கிறோம். பட் நம்மளுக்கு என்னென்ன தாய்மை உணர்வு இருக்கோ அது எல்லாமே வந்து அந்த நாய்க்குமே இருக்குது. நம்ம என்னதான் அது ஒரு 5 அறிவு ஜீவன் சொன்னாலும் அது வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து தன்னுடைய அரவணைப்பிலே வச்சுக்குது ப்ரொடக்ஷனாக. மற்ற 2 நாய்க்குட்டிங்க தனியாக இருக்குது. நாய் மழை காலத்தில் ரொம்பவே அதுங்களுக்கு ஃபீவரு ப்ளஸ் பார்வோ வைரஸு ப்ளஸ் நிறையவே அதுங்களுக்கு வருது. நம்ம தான் அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். பட் எவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாலும் சில டிசீஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த பப்பியும் ரொம்ப வீக்காக இருக்கா. ஸோ மனசு கஷ்டமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ முடிஞ்ச அளவுக்கு அதுங்களுக்கு சேஃப்டியாக குளிர் வராத அளவுக்கு நான் வந்து சும்மா ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டிருக்கேன். லைட் எல்லாமே இருக்குது. இப்போ மறுபடியும் அதை பேம்பர் பண்ணிகிட்டே இருக்குது. டோரா 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 அது முடிஞ்சாலும் அது வார்மாக வச்சுக்க பார்க்குது. 1/2 hour ஒன்ஸ் வந்துகிட்டே இருக்கேன். அதுக்கு ஒரு இந்த மாதிரி நாய்ங்கள்லாம் இருக்க டைமில் வந்து அதுக்கு வந்து நல்ல ஒரு எலக்ட்ரோலைட்டோ இல்லை நெக்ஸ்ட்டு சுகர் ப்ளஸ் லைட்டாக மைல்டாக சால்ட் கலந்த வாட்டர் கூட வைக்கலாம். அதுக்குன்னு நான் வெட்டினரி இதில் மெடிக்கலில் போனீங்கனாலே உங்களுக்கு ஓஆர்எஸ் மாதிரி ஹியூமனுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி பெட்டுக்கும் இருக்குது. டாக்ஸ் இந்த மாதிரி கேட்டாலே இருக்குது. அது நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த டைமில் கொடுப்பாங்க. ப்ளஸ் ஆன்டிபயோட்டிக்ஸு, அதுக்கப்புறம் டீவார்மிங் பண்ணணும். மேக்ஸிமம் நிறைய இருக்குது. இதுக்கு நான் ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ வந்து இந்த நாய் நல்லபடியாக பிழைக்கணும்னு எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.